கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போது பட்டிமன்றம். என்னோட பையன் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னடா இது இவனை ஏன் பட்டிமன்றமா போட்டிருக்கீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதனால புதுசான பட்டிமன்ற நடுவராக போட்டிருக்கேங்கிறத பட்டிமன்றம் முடிஞ்சவங்க சொல்றேன். அவன் நல்ல பேசினா அதுக்கான காரணத்தை சொல்றேன், அவன் நல்ல பேசுவானா அதுக்கான காரணத்தை நான் சொல்ல மாட்டேன். இப்போது பட்டிமன்றம். பட்டிமன்ற மாணவர்கள் வராங்க.
படுத்திக்கிறாரோ இல்லையோ, குளிக்கிறாரோ இல்லையோ, சாப்பிடாரோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல ஜம்முன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருவாரு. இன்னைக்கு சரணாத்தூர் போனேன், சாயா குடிச்சேன், ஐஸ் தின்னேன், சம்சா தின்னேன், பப்ஸ் தின்னேன்னு ஸ்டேட்டஸ் வைப்பாரு. அதை 200 பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார் கமெண்ட் பண்ணுவாங்க. அவர் மட்டும் எப்ப பார்த்தாலும் செல்போன் யூஸ் பண்ணிருப்பாரு. இதே எங்க வீட்டுல நாம தான் பார்த்தா எரிஞ்சு விழுவாரு. அவருக்கு உள்ளவங்க தான் அந்த காலத்துல உள்ள பட்டன் போன் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க மட்டும் லேட்டஸ்ட் டச் போன் யூஸ் பண்ணி சீன் பண்றாரு. அடுத்ததா செல்போன் வரமென்று பேச நான் பள்ளி மாணவியை வேலைக்கு அழைக்கிறேன். இன்றைய காலத்தில் செல்போன் என்பது ஒரு பெரிய மரம்தான் என்ற தலைப்பில்
கேட்டா நான் என்ன கண்ணியமான முறையில ஹிஜாப் போட்டு தான் டான்ஸ் ஆடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நான் என்ன ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டா டான்ஸ் ஆடுறேன்னு கேக்குறாங்க. இன்னும் நம்ம ஊர் மேலப்பாளையம் பொண்ணுங்க யாரும் ஹிஜாப் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கல. அதுவரை சந்தோஷம். எனவே நான் செல்போன் ஒரு மிகப்பெரிய சாபமே தீர்ப்பளிக்க போறேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. எங்க வீட்டுல எங்க ஆபீஸ்ல 10% தான் சார்ஜ் இருக்கும். அதனால சார்ஜ் போடுவாரு. எங்க ஆபீஸ்ல 5% தான் சார்ஜ் இருக்கும். அதனால எங்க ஆபீஸ்ல நடத்திட்டு எங்க போடுவாங்க. எங்க வீட்டுல ஒரே ஒரு சார்ஜர் தான். எங்க வீட்டுல 24 நேரம் ஒரே ஆளு எங்க வீட்டு சார்ஜர் தான். இதுக்காண்டியாவாச்சும் நான் செல்போன் சாபமே தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா நான் செல்போன் நல்லா தீர்ப்பு கொடுக்க போறேன். எதுக்கு பயன்படுத்துறோம்? சட்னி அரைக்க பயன்படுத்துறோம், ஜூஸ் போட பயன்படுத்துறோம், இஞ்சி பூண்டு அரைக்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி கிரைண்டர் எதுக்கு பயன்படுத்துறோம்? இட்லி மாவு அரைக்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஏசி எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்மளுக்கு ரொம்ப வலிச்சா ஏசி பயன்படுத்துறோம். அதே மாதிரி செல்போனை தேவைக்கு பயன்படுத்தும், தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். போன் பேச பயன்படுத்த வேண்டும். ஏதாச்சும் உருப்படியான தகவல் தெரிவிக்க பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா இது மாதிரி அழகான பொண்டாட்டி பக்கத்துல வச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் விளையாடாம குடும்பம் நடத்தாம எப்ப பார்த்தாலும் செல்போன் கூட குடும்பம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனவே செல்போன் ஒரு மிஷின். அதை அளவோடு தேவைக்கு பயன்படுத்தி நன்மை பெறுவோம். எனவே செல்போன் வரம்தான் என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ என் பையன் வந்து ஏன் நடுவராக போட்டேன் அப்படிங்கிற கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பதில நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஸோ அவங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் தெரியாது. உங்களோட உங்க பையன் நல்ல நடுவராக இருக்கான். உங்களுக்கு வயசாகிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிருந்தாலும் உங்க மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறீங்கன்னு தோணுது. அப்படிலாம் பண்ண முடியாது. ஆண்டுகளாக நான் தான் நடுவராக இருப்பேன். அவன் இப்போ சீ மாட்டிட்டான், நம்மளும் சீ மாட்டான்டாமா. அவனை விட இப்போ நான் பயங்கரமா சீ மாட்டணும். அதனால ஆண்டுகளாக நான் தான் நடுவராக இருப்பேன். ஸோ என் பையனை ஏன் நடுவராக வச்ச நீங்க எல்லாருமே கேட்கலாம், சரிங்களா? ஸோ அதோட பதில சொல்லாம போக முடியாது. ரொம்ப சிம்பிளான பதில் தான். இப்ப நான் வண்டியில போகும்போது நான் வண்டி ஓட்டுவேன். என் பின்னாடி என் பையன் இருப்பான், அதுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க, என் ஒய்ஃப் இருக்கும். எங்க 2 பேருக்கு நடுவுல அவன் என்ன செய்யறான் இருக்கான். ஸோ அவன் நடுவில் இருக்கிறதுனாலதான் அங்கேயும் என்ன செஞ்சேன், நடுவில் உட்கார வச்சேன். இதுதான் காரணம், வேற ஒரு காரணமே இல்லை. ஒரு பிள்ளை வந்து கேட்குது, நம்ம பிள்ளைங்க உஷாரான பிள்ளை சார், இப்போ நீங்க நடுவரா இருப்பீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் நடுவரா இருப்பான், உங்க பையனுக்கு அப்புறம் உங்க பேர நடுவரா இருப்பான், உங்க பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேர நடுவரா இருக்கான், அப்ப நாங்க நடுவரா இருக்க முடியாதுன்னு கேட்குதோ. கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் நிச்சயம் நடுவர் வாய்ப்பு கொடுக்குறோம். அதனாலதான் 2 பட்டிமன்றம், ஒரு வருஷத்துக்கு 3 பட்டிமன்றம் நடத்துறோம். நிறைய மாணவர்கள் பட்டிமன்றத்தை வந்து பேசணும்னு என்ன செய்யறோம், நாங்க என்ன செய்யறோம், இது நடத்துறோம். சொந்த முறை 4 பேர் கொடுத்துருக்கோம். அடுத்த ஆண்டுகளால நல்ல பேசக்கூடியவங்களுக்கு மறுபடியும் என்ன செய்வோம், பட்டிமன்றத்துல வாய்ப்பு கொடுப்போம். நீங்க ஆதரவு கொடுக்கணும். எல்கேஜி பிள்ளைங்க பேசல, என் பிள்ளை பேசல, யூகேஜி பிள்ளை பேசல, நீங்க வராம இருக்காதீங்க. நீங்க வந்தா தான் அடுத்த வருஷம் நாங்க என்ன செய்வோம், வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அதனால இப்ப பையன் பட்டிமன்றத்துல நடுவராக இருந்து பேசினான். அவன் வந்து அவனையும் சரவணா ஸ்டோர் கூட்டு போனேன். அவனுக்கும் டீ வாங்கி கொடுத்தேன், அவனுக்கும் பப்ஸ் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் பட்டிமன்றத்தை நம்மளை வச்சு செஞ்சுட்டான். ஸோ அடுத்த வாட்டி அவனுக்கு மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கொடுப்போம். வேற மாணவர்களுக்கு நிச்சயம் நடுவராக இருக்க வாய்ப்பு கொடுப்போம். நீங்க நல்ல உங்க பிள்ளைங்களை ட்ரைனிங் கொடுங்க. முன்னாடி இப்போ 2 வருஷம் முன்னாடி உள்ள மாணவர்கள்லாம் எழுதி கொடுத்தா அரை மணி நேரத்தை படிச்சுட்டு வந்து ஒட்டிக்குவான். ஆனா இப்போ உள்ள மாணவர்களுக்கு எழுதி கொடுத்தா படிக்கிறதே இல்லை. அடுத்த நாள் வந்தாலும் சுமாராக தான் பேசுவோம், ரொம்ப முட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம மாணவர்களை ஊக்கப்படுத்துறோம். நம்ம இந்த அடுத்த வருஷம் இப்போ இஃப்தார்ல யார் நல்ல பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தலான்னு இருக்கோம். நமது எம்ஏஆர் பள்ளியின் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், நமது பெற்றோர்கள் அனைவருக்கும், மாணவர்கள் அனைவரையும் நமது எம்ஏஆர் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவதாக அன்புடன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்று வருகை வந்திருக்கும் அனைவரும் எங்களுடைய எம்ஏஆர் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக இக்ரார் by our students M. Hajara. وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر
மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம் மன அமைதியுடன் வாழ வேண்டுமா? அதற்கு நம் உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாம் சாப்பிடும் முன் கைகளை தேய்த்து கழுவ வேண்டும். சாப்பிட்ட பின்பு கை கழுவி வாய் கொப்பிக்க வேண்டும். தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். வெளியே செல்லும் போது காலணி அணிந்து செல்ல வேண்டும். தூங்கும் முன் படுக்கையை உதறி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் குறித்து பேச மாணவன் ரஃபானை மேடைக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குர்ஆன் சிறப்புகள். திருக்குர்ஆன் புனித ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. நம் குர்ஆன் ஓதுவதால் அல்லாஹ்வின் கருணையும் அருளும் அதிகமாக கிடைக்கும். நம் குர்ஆன் ஓதுவதால் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். நம் குர்ஆன் ஓதுவதால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும். நம் குர்ஆன் ஓதுவதால் அது மறுமை நாளில் சாட்சி சொல்லும். நம் குர்ஆன் ஓதுவதால் அறிவு அதிகரிக்கும். நல்ல பழக்கங்களை கற்றுத்தரும். நம் குர்ஆன் ஓதுவதே ஒரு பெரிய இபாதத். அது மனிதருக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை தரும். நம் குர்ஆன் ஓதுவதால் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம் குர்ஆன் ஓதுவதால் அல்லாஹ்வுடன் நெருக்கமாகலாம். பத்ரு போர் பற்றி கூற மாணவி முபீனாவை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ரு போர் என்பது இஸ்லாமின் வரலாறு. மிக முக்கியமான போர். இந்த போர் ரமலான் மாதத்தில் நடந்துச்சு. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. காஃபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். இருந்தாலும் முஸ்லிம்கள் தான் வெற்றி பெற்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற முதல் முக்கியமான காரணம் ஈமான். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து ஒற்றுமையாக போராடி வெற்றி பெற்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி கூற மாணவி சஃபா ஃபாத்திமாவை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கடுன்னு கோபமா பேசுவாங்க. நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க. மூஞ்சி தொங்க போட்டு இருப்பாங்க. நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் மென்மையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் பணிவாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் நல்ல குணமோடு இருக்க வேண்டும். அதனால் அன்பை வெளிப்படுத்தி கோபத்தை கட்டுப்படுத்தி வாழும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்மம் தலைக்காக்கும் என்னும் தலைப்பில் பேச மாணவி எம்ஹத்ராவை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்மம். இன்னைக்கு வசதி படைத்தவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களை தர்மம் செய்கின்றனர். வசதி இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்யும் வாய்ப்பினை இஸ்லாம் ஒரு வழிகளில் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்கள் சகோதரை பார்த்து புன்னகை செய்தால் அதுவும் தர்மம் தான். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அதுவும் தர்மம் தான். படித்தவர்களுக்கு வழிகாட்டுவதும் தர்மம் தான். பார்வை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுவதும் தர்மம் தான். கண், முன், எலும்பு போன்ற பொருட்கள் நடைபாதையில் இருந்தால் அதை அகற்றுவதும் தர்மம் தான். உங்களது வாரியில் இருந்து உங்கள் சகோதரின் வாரியில் தண்ணீர் இழப்பதும் தர்மம் தான். இதை நம் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அதே மாதிரி ஒரு பெண் வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் அதனை தர்மம் செய்தால் அந்த நன்மை அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும். அந்த உணவை வாங்க சம்பாதித்த காரணத்தால் அந்த பெண்ணின் கணவருக்கும் நன்மை கிடைக்கும். ரொம்ப ஈஸியான நன்மை பெறக்கூடிய வழியை சொல்றேன். உங்களுடைய மனைவி வாயில் ஒரு கவனம் ஊற்றுவதும் தர்மம் தான். இந்த சின்ன விஷயத்துல கூட நன்மை இருக்கு. எனவே தர்மம் என்பது செல்வத்துடன் மட்டும் தொடர்புடையது கிடையாது, பரந்த மனப்பான்மையுடன் தொடர்புடையது. எனவே நாம் அனைவரும் தர்மசீலர்களாக வாழ இறைவன் கிருபை செய்வாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜம்ஜம் தண்ணீரின் வரலாறு பற்றி கூற மாணவன் பனுசானை மேடைக்கு அழைக்கிறேன். ஜம்ஜம் தண்ணீர். ஜம்ஜம் தண்ணீர் என்பது பக்காவில் உள்ள புனித கிணற்றில் இருந்து கிடைக்கும் ஒரு அற்புதமான தண்ணீர் ஆகும். ஜம்ஜம் என்றால் என்று அர்த்தம். அன்னையாதரா அவர்களின் குழந்தை கடும் வெப்பம் காரணமாக அழ ஆரம்பித்தது. எனவே அன்னையாதரா அவர்களின் சபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையிலேயே தண்ணீரை தேடி ஓடினார்கள். எந்த இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தாகத்தால் இந்த குழந்தை கால்களை வைத்து பூமியை உயர்த்தபடி அழுந்தது. அதற்கு பிறகு கால்களுக்கு அடியிலே இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. இதை
பார்த்து அன்னை ஆஜரா அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினார்கள். பிறகு அந்த நீரோட்டை பார்த்து ஜம்ஜம் என்று கூறினார்கள். இதனால்தான் ஜம்ஜம் என்று பெயர் வந்தது. இதே நிலையில் போய் ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடிய முஸ்லிம்கள் கௌபா அருகில் உள்ள சபா மர்வா இடையில் 7 முறை ஆண்களுக்கு தொங்கோட்டம், பெண்களுக்கு நடக்க கடமை உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரகாத்துஹு. கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜம்ஜம் தண்ணீரின் சிறப்புகள். உலகில் சிறந்த நீர் ஜம்ஜம் தண்ணீர், பரக்கத் நிறைந்த நீர் ஜம்ஜம் தண்ணீர், தாகத்தை மட்டுமல்ல பசியையும் போக்கும் நீர் ஜம்ஜம் தண்ணீர், நோய்க்கு நிவாரணமாக அமையவே ஜம்ஜம் தண்ணீர். எந்த நோக்கத்திற்காக ஜம்ஜம் தண்ணீரை அருந்துகிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஜம்ஜம் தண்ணீரை கையில் எடுத்து கிப்லாவை முன்னோக்கி பிஸ்மில்லா சொல்லி 3 மீட்டர் அளவாயை நிரம்ப குடிக்க வேண்டும். ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போது ஓதும் துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் வ ரிஸ்கன் வ ஷிஃபாஅன் ஷிஃபாஅன் மின் குல்லி தாயின். பொருள், யா அல்லாஹ், பயனுள்ள அறிவையும் விசாலமான உணவையும் எல்லா நோயிலிருந்தும் நிவாரணத்தையும் உன்னிடம் கேட்கிறேன். முதலாம் வகுப்பு மாணவர்களை மேலுக்கு அல்லாஹ்விடம் உதவி கேட்பது நாம் துஆ சொல்லும் போது மனதார கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் வேண்ட வேண்டும். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸில் வரும் துஆக்களை சொல்லுவது நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். தாத்தா அம்மா மாலா மாணவி மரியம் சபனாவை மேலுக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கேள்வி பதில். நம்மை படைத்தது யார்? நம்மை படைத்தது அல்லாஹ். நம்மை அவரை வணங்க வேண்டும். நம்மை அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நாம் யார்? நாம் முஸ்லிம். முஸ்லிம் என்பது யார்? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் எவர்களை ஏற்று அவனுடைய விழுக்கத்தை தவிர்த்து நடப்பவன் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் எவர்களை ஏற்று அவனுடைய விழுக்கத்தை தவிர்த்து நடப்பவன் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது அல்மினா பள்ளி, அல்மினா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி பாலாளர் திரு குதுப்பு நதீப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். யூனிஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நம்ம பள்ளியில இது 3வது இஃப்தார் நிகழ்ச்சி. முதல் வருஷம் வந்து நம்ம இஃப்தார் கொண்டாடணும். 2 வருஷம் முன்னாடி இஃப்தார் கொண்டாடினா பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல பயங்கரமா என்னாச்சு, பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து பயங்கரமா தாக்குதல் பண்ணி குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை, ஏகப்பட்ட பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க, கொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு கொடுக்க போன, உதவி பண்ண போன வாகனத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க தடுத்து நிறுத்தினாங்க. நிறைய பேர் பட்டினி பசியால இன்னைக்கு தண்ணி இல்லாம என்ன செஞ்சாங்க, தவிச்சு இறந்தாங்க. அது போன வருஷமும் நம்ம இஃப்தார் கொண்டாடணும். அப்பவும் என்னாச்சு, அப்பவும் இதே நிலைமை தான். பாலஸ்தீனம் மேல செஞ்சாங்க, பாலஸ்தீன மேலையும் லெபனான் மேல என்ன செஞ்சாங்க, தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இஃப்தார் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகள் சேர்ந்து நம்ம ஈரானை என்ன செஞ்சுட்டாங்க, ஈரானை பயங்கரமா தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால தாங்கிக்கவே முடியல. ஒரு ஸ்கூல்ல 185 பேர் அநியாயமா கொண்டுட்டாங்க. அமெரிக்கா படை வந்து ஈரான்ல ஒரு தொடக்க பள்ளி, பெண் குழந்தைகள், அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 185 குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப உலகத்துல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. அதுவும் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் முஸ்லிம்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இப்படி ஏற்பட்டு இருக்கு. வருங்காலத்துல ஒரு அமைதி ஏற்பட வேண்டும், உலகம் முழுவதும் அமைதி ஏற்பட வேண்டும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த ரமலான் மாதத்துல அதிகம் துஆ செய்ய வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 185 பேரை கொண்டுட்டாங்க. அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போய் பேட்டி எடுக்காங்க.
அங்க ஒரு 185 பேரை கொண்டுட்டீங்கல அப்படின்னு கேட்கும்போது அதை நாங்க கொள்ளல, ஈரான் தான் அவங்களே செஞ்சிருக்காங்க, அந்த குழந்தைகளை கொண்டுட்டாங்கன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியுது. இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல அதோட ப்ரூஃப் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவோட ஏவுகணை தான். இதே மாதிரி 2002 என்ன செஞ்சாங்க, ஆப்கானிஸ்தான தாக்குதல் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சமூக வலைத்தளம் இல்ல, அமெரிக்கா என்ன சொல்லிச்சோ அதுதான் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, சமூக வலைத்தளம் இருக்க போய் யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் நியாயம் இல்லைங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ஈரான் என்ன செய்யுதுன்னா பதிலடி தாக்குதல் கொடுத்துட்டு வருது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த தலைவர் ஈரானோட சுப்ரீம் லீடர் உச்சபட்ச தலைவரை கொண்டுட்டாங்க, அவங்களோட மகளை கொண்டுட்டாங்க, மருமகளை கொண்டுட்டாங்க, பேர பிள்ளைகளை கொண்டுட்டாங்க. இப்போ வந்து உச்சபட்ச தலைவர் அவருடைய மகன், எஞ்சி இருக்கக்கூடிய மகன் உச்சபட்ச தலைவரா இருக்காரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, பயப்படாம அமெரிக்க இஸ்ரேல் மேல பதிலடி தாக்குதல் கொடுத்துட்டு வராரு. இன்னைக்கு உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, இன்னைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல ஹோட்டல் மூடிட்டாங்க. நிறைய இடத்துல இந்த தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் நினைச்சாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்ம ஈரான வந்து காசா மாதிரி ஆக்கியெல்லாம் நினைச்சாங்க. ஆனா ஆக்க முடியல, இவங்க எதிர்த்து போராடிட்டு வராங்க. நம்ம ஒவ்வொரு ரமலான் மாசத்துலயும் அடுத்த வருஷம் இஃப்தாராது உலக அமைதியோட நம்ம என்ன செய்யணும், கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். சோ இப்பொழுது நமது உங்கள் முன் சிறுவரை ஆட்டுவார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வல்லநாயன் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் இன்னைக்கு நமது எம்ஆர் நர்சரி பிரைமரி பள்ளியில் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியான இஃப்தார் நிகழ்ச்சியில் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பெரும்பாலும் பெற்றோர்களாகிய பெண்கள் தாய்மார்கள் அதிகமாக கலந்துருக்கிறீங்க. இந்த நல்ல தருணத்தில் வல்ல நாயன் அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியது தான் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இப்போது இஃப்தார் நேரம் அப்படிங்கிறது வந்துட்டு விளையாட்டுக்குரிய நேரமாக இல்லை, துஆக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க உலமாக்கள். எனவே நாம் அனைவரும் இந்த நல்ல தருணத்தில் வல்லநாயன் அல்லாஹ்விடம் நம்மளுடைய தேவைகளையும் மக்களுடைய தேவைகளையும் இன்னும் உலக அமைதிக்காக, நம்மளுடைய ரைசரி சார் சொன்ன மாதிரி உலக அமைதிக்காக நாம் துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை எல்லாம் தந்திருக்கிறோம். குறிப்பாக இது நம்ம கடைசி 10 இருக்கிறோம், ரமலானுடைய கடைசி 10 இருக்கிறோம். இந்த கடைசி 10 மேன்மையை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியிருக்காது, ஏற்கனவே நீங்கள் நல்லா விளங்கியிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய லைலத்துல் கதர் இரவு இந்த கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ லைலத்துல் கதர் இரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய வணக்க வழிபாடுக்கு அதனுடைய கூலி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 1000 மாதங்களை விட மேலான கூலியை அவங்க அந்த நல்ல நாளில் இந்த நல்ல இரவில் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த இரவை நம்ம ஹயாத்தாக்கணும். எனவே தாய்மார்கள், உங்களுடைய பிரார்த்தனைகளில், உங்களுடைய துஆக்களில், குறிப்பாக உலக மக்களினுடைய மூமினுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு, உலக இஸ்லாம் நாடுகளுடைய அந்த கடினமான தன்மை மீண்டு வருவதற்கு, உலக முஸ்லீம் நாடுகளில் ஒற்றுமை ஏற்படுவதற்கும், அமெரிக்க இஸ்ரேல் போன்ற ஏகாதிபத்திய வல்லாதிக்கம் கொண்ட நாடுகள் அவர்களுடைய தீங்கிலிருந்து அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு துஆவையும் நீங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளீர்கள். மூமினான முஸ்லிம்களுக்கு அது கடமையாகிறது. மேலும் உங்களுடைய நமக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும், அதுபோல நம்மளுடைய குழந்தைகளை கற்று அவர்களை அறிஞராக இந்த சமூகத்தில் தரக்கூடிய இந்த கல்வி ஸ்தாபனத்துக்காகவும், அதனுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காகவும், குறிப்பாக எங்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கொண்டு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது பள்ளிக்கு நம்மளுடைய ஏற்பை அழைத்து வந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது.
இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருக்கோம். மறுபடியும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி கூட்டமாக வந்தால் தான் ஒவ்வொரு வருஷமும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்த முடியும். ஸோ இப்போ வந்து இன்னொரு விருந்தினர் வந்திருக்காங்க. ஸோ திரு எஸ்டி நானியார் அவர்கள். ஸோ அவங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸோ நன்றி. நம்ம எல்லாம் நோம்பு திறக்க போகலாம் இன்ஷா அல்லாஹ். வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.